நமது முகாசா பருவமார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது இளைய சமுதாயம், உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்திலே வர இருப்பதால் எல்லா கட்சிகளும் கூட்டணியை தேடி கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டணிகளை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவர்கள் மக்களை பார்த்து எவ்வளவு அஞ்சுகிறார்கள் என்பது கூட்டணி அமைக்கிற கட்சிகளில் இருந்தே தெரியும். காரணம், தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும், தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகின்ற இங்கே அம்மாவின் பெயரை சொல்லி நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆட்சியும் கூட்டணி வைத்திருக்கிறது. இது அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி என்று மூச்சுக்கு 300 முறை சொல்பவர்கள் அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையிலிருந்து வெகு தூரம் விலகிவிட்டார்கள். இந்த ஆட்சி இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு யாரால் அமைக்கப்பட்டது என்பது பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றாக தெரியும். புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பொழுது அன்றைக்கு 87 அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் முயற்சித்து கூட புரட்சி தலைவர் அவர்களின் ஆட்சியை தொடர முடியாமல் போனது. ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த அன்றைக்கு டிசம்பர் 5, 2016 சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் அன்றைக்கு அம்மாவின் ஆட்சியை நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி அவர்கள், சின்னம்மா அவர்கள், அம்மாவோடு 30 ஆண்டுகள் அவருக்கு நல்ல தோழியாய், குற்ற துணையாய், தாயாய், தங்கையாய் இருந்தவர். அம்மாவின் ஆட்சியும் கட்சியும் வீணாகிவிடக் கூடாது, இந்த ஆட்சி போய்விடக் கூடாது என்று அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டு மக்களால் கொடுக்கப்பட்ட ஆட்சி போய்விடக் கூடாது என்கின்ற காரணத்தினால் இந்த ஆட்சியை அமைத்து கொடுத்தோம். ஆனால் ஆட்சியிலே இன்றைக்கு முதல்வராகவும் துணை முதல்வராகவும் இருக்கின்ற பன்னீர்செல்வம் அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே ஏற்றிய நம்மை அவர்கள் ஏற்றி வைத்த ஏணியை எட்டி மிதப்பது போல நமக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டார்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு என்றும் அடிபணிய மாட்டார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற விதமாக, உலகத்திற்கு எடுத்து காட்டுகின்ற விதமாக அம்மா அவர்கள் தொகுதியிலே அவர் மறைந்து ஓராண்டு கழித்து 2017 டிசம்பர் மாதத்திலே வந்த இடைத்தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்தை, அம்மாவின் வெற்றி சின்னமாகிய புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை துரோகிகளின் கையிலே அது இருப்பதால் அது வெற்றி சின்னம் அல்ல என்று அன்றைக்கு தோற்கடித்தார்கள். வீடு வீடாக சென்று ஏழை எளிய மக்கள் தானே, இவர்களுக்கு 6000 ரூபாய் ஓட்டுக்கு என்று பேரம் பேசிவிடலாம் என்று ஆட்சியாளர்கள் நினைத்தார்கள். ஆனால் மக்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை புதிய சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே என்னை வெற்றி பெற செய்தார்கள். குக்கர் சின்னம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் சின்னமாக தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கின்ற காரணத்தினால் எப்படியாவது அந்த சின்னம் நமக்கு கிடைக்காமல் செய்துவிடலாம் என்று இவர்கள் துரோக சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் நீதிமன்றம் நமக்கு நல்ல தீர்ப்பு வழங்கும், குக்கர் சின்னத்தை நாம் பெற்றுவிடுவோம் என்கிற உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி அமைத்த நமக்கும் அமைத்துக் கொடுத்த நமக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தான் துரோகம் செய்கிறார்கள் என்றால் அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவரை ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் பெங்களூர் சிறையிலே இருந்திருக்க வேண்டும் என்று சொன்ன கட்சிகளோடு அதிமுகவோடு கூட்டணி அமைக்க மாட்டேன், 100% அல்ல 101% அமைக்க மாட்டேன் என்று சொன்னவர்களோடு இந்த ஆட்சியின் மீது ஊழல் பட்டியலை கவர்னரிடம் சென்று கொடுத்துவிட்டு இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும், இங்கே 70 லட்சம் கோடிக்கு ஊழல் செய்திருக்கிறார்கள் பழனிசாமி பன்னீர்செல்வம் தலைமையிலான இந்த ஆட்சி என்று சொன்னார்கள். அவர்கள் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். போதா குறைக்கு பழனிசாமிக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன நிர்வாகம் தெரியுமா? இது சொன்னவர் வார்த்தை, நான் சொல்லவில்லை. உனக்கு நிர்வாகம் என்றால் என்னன்னு தெரியுமா, சட்டம் ஒழுங்கு என்றால் என்னன்னு தெரியுமா, மானம் கெட்டவர்களே என்று சொன்னார்கள். ஆனால் அவ்வாறு தன்னை சொன்னவர்களோடு கூட இன்றைக்கு அவர் வீட்டிலே போய் விருந்து சாப்பிட்டு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள்.
அம்மாவிற்கே துரோகம் செய்தார்கள். அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் பாவம் அந்த விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் இரவிலே அன்றைக்கு அவர் ஒரு விபத்திலே மரணமடைந்து விட்டார். அம்மாவின் தொண்டர்கள் 90% மேல் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். எஞ்சி இருக்கின்ற அந்த தொண்டர்கள் அங்கே இருப்பவர்கள், அதுவும் பதவிக்காக வருமானத்திற்காக அங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே தலை காட்ட முடியாமல் இருக்கின்றார்கள். காரணம், அம்மாவை ஒரு குற்றவாளி, அவரை படத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது, அவரது நினைவிடத்திலே அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது, இந்த ஆட்சியாளர்கள் மானம் கெட்டவர்கள் என்றெல்லாம் பேசியவர்களோடு கூட்டணி அமைக்கிறார்கள். இது சின்னையா டாக்டர் அன்புமணி வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், அவர் அமைத்திருக்கின்ற அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி என்பது மானங்கெட்ட கூட்டணி என்று அவர் வார்த்தையிலேயே அவரே ஒப்புக்கொண்டு கொண்டார். எப்படியாவது மக்களை ஏமாற்றி பாராளுமன்றம் சென்று விட வேண்டும், அமைச்சர்களாகிவிட வேண்டும், அங்கே தங்களுக்கும் தங்கள் குடும்ப நலனை பெற வேண்டும் என்று அவர்கள் செயல்படுகிறார்களே தவிர இவர்கள் பேசுவதையெல்லாம் மக்கள் மறந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். 7 தொகுதி மாத்திரமல்ல, ஒரு ராஜ்யசபா தொகுதியும் கேட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், பாராளுமன்ற மக்களவை என்பது நீங்கள் வாக்களித்து வருகிற ஏப்ரல் 24ஆம் தேதியோ 25ஓ எந்த ஏப்ரல் மாதத்தில் சொல்லப்படுகின்ற தேர்தலில் நீங்கள் வாக்களித்து வரப்போகின்ற வெற்றி பெறப்போகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வது. ஆனால் மாநிலங்களவை என்கின்ற ராஜ்யசபா ஏற்கனவே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது. 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் தான் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை பெற முடியும். இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் பழனிசாமியும் பன்னீர்செல்வம் சேர்ந்து வாக்கு கேட்டு நீங்கள் வாக்களித்து வந்தவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் அம்மா அவர்கள் கடுமையாக உழைத்து, இதே தெய்வம் அம்மா அவர்கள் சிறப்பான ஆட்சியை 11 16 வரை கொடுத்த காரணத்தினால் அவரது உழைப்பிற்காக அவர் காட்டிய விரைவை காட்டியவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள். அம்மா ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும். ஆனால் அவரால் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு பெற்று இவரை சேர்ந்தவர்கள் ஒரு குடும்பத்தினர்கள் ராஜ்யசபைக்கு செல்ல வேண்டும். என்ன இது நியாயம்? இதுதான் சமூக நீதி காத்த போராளியின் செயல்பாடா? இப்படி அன்றைக்கு ஒன்று பேசுகிறீர்கள், மாறி மாறி பேசுகிறீர்களே, கேட்டால் நாங்கள் அரசியலுக்காக அப்படி பேசுகிறோம் என்கிறார்கள். மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இன்னொரு கூட்டணி தெரியும் உங்களுக்கு, பைல்வான் கூட்டணி. அதில் உள்ள கட்சிகளை பற்றி தெரியும். அவர்கள் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற பொழுது அவர் இறந்து விட்டார், அவர் உயிரோடு திரும்ப மாட்டார் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு அன்றைக்கு திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டி புரட்சி தலைவரை வெற்றி பெற செய்து அவர் உயிரோடு தமிழகத்திற்கு திரும்பி வந்தார். அதுபோல இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு 75 நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தவரை நமது கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தான் கொன்றுவிட்டார் என்று முதல் பரப்பியது திராவிட முன்னேற்ற கழகம். பொய் பிரச்சாரத்திலே, கோயப்பல் பிரச்சாரத்திலே கை தேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி முழுவதும் அவர்கள் பரப்பினார்கள். அதற்கு பாடம் புகட்டுகின்ற விதமாகத்தான் ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மா அவர்களின் தொகுதி மக்கள் அவர்களுக்கு டெபாசிட்டை இழக்க செய்தார்கள். இதற்கு காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி 2004 இருந்து 14 வரை மத்தியில் ஆட்சியில் இருந்தார்கள். நமக்கு என்ன செய்தார்கள்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றம் வரை போராடிய பிறகுதான் கிடைத்தது. இன்றைக்கு கரும்பு விவசாயிகள் நமது பகுதியிலே நிலுவைத் தொகை கிடைக்காமல் இந்த ஆலைகள் இவர்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையாகிய 140 கோடி தரவில்லை. இது கடந்த காலத்திலிருந்தும் சரி, மத்தியிலே ஆட்சியாளர்களும் சரி, மாநில ஆட்சியாளர்களும் அதை பெற்றுவதற்கு இந்த முயற்சி செய்யவில்லை. அதுபோல திமுக 96 இருந்து 2014 வரை மத்தியிலே அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதில் அங்கம் வைத்தார்கள், அமைச்சர்களை பெற்றார்கள். அதனால் தமிழ்நாட்டிற்கு என்ன லாபம் தந்தார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டிற்கு எந்த லாபமும் கிடையாது. காரணம், தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சிக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ செல்வாக்கு இல்லை. அதனால்தான் அவர்கள் தங்களுக்கு செல்வாக்கு உள்ள கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் கேரளாவிற்கும் ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், கேரளாவிற்கும் நமக்கும் உள்ள பெரியார் அணை பிரச்சனையாக இருக்கட்டும்,
நமது இப்பொழுது ஆந்திரா செய்கிற நமது பாலாற்றிலே அங்கே தடுப்பணையை கட்டி தண்ணீர் விடாமல் செய்கிறார்களே, இதில் ஆளுகின்ற அங்கே உள்ள காங்கிரஸ் கட்சி என்ன செய்கிறது? அதனால்தான் சொல்கிறேன், 2014 தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் சரியான முடிவெடுத்தீர்கள். மாநில கட்சியாகிய அம்மாவின் கட்சி தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராட முடியும், தமிழ்நாட்டு நலனுக்காக அம்மா அவர்கள் தான் போராடுவார்கள் என்கிற காரணத்தினால் 2014 37 தொகுதிகளிலே தனித்து நின்று அவரை வெற்றி பெற செய்தீர்கள். அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை நமது கிராமப்புற மாணவ மாணவிகளை பாதிக்கின்ற விதமாக வந்த நீட் தேர்வை தமிழகத்திலே நுழைய விடாமல் தடுத்தார். நமது துர்பாக்கியம் அவர் இன்றைக்கு நம்மை விட்டு மறந்துவிட்ட காரணத்தினால்தான் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்றும் என்எல்சி நிலம் அகில நிலம் கையகப்படுத்துகிறேன் என்றும் மீத்தேன் திட்டம் என்றும் பல்வேறு திட்டங்களை நமது விவசாயிகளை அழிக்கின்ற விதமாக, விவசாயத்தை அழிக்கின்ற விதமாக இந்த மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் இருந்தவரை தடுக்கப்பட்ட திட்டங்கள், அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சியில் இருப்பவர்கள் இன்றைக்கு அதையெல்லாம் வழிவிட்டு போதா குறைக்கு அவர்களோடு கூட்டணி வேறு வைத்து அவர்கள் செய்வது சரி என்று சொல்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் நலனை புறக்கணிக்கின்ற மத்திய ஆட்சியாளர்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் விரும்பாத இந்த ஆட்சியாளர்கள், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். பாராளுமன்ற தேர்தலிலே உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். இந்த கூட்டணி என்பது சந்தர்ப்பவாத கூட்டணி. இது டாக்டர் ராமதாஸ் அவர் மகன் அன்புமணி சொல்கின்ற வார்த்தையிலே இது ஒரு பித்தலாட்ட கூட்டணி என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். இதற்கு நீங்கள் தக்க பாடம் புகட்டுங்கள். அதனால்தான் என்னிடம் ஊடக நண்பர்கள் எல்லாம் 2-3 மாதங்களாக நீங்கள் யாரிடம் கூட்டணி அமைக்கவில்லையா என்று கேட்டார்கள். அம்மாவை அவர் உயிரோடு இருந்த காலத்தில் சரி, அவர் ஆட்சியை, அவரது கொள்கைகளை, கட்சியை எதிர்த்து பேசுவது என்பது வேறு, அவரோடு ஆட்சி அமைப்பது என்பது வேறு. ஒரு மறைந்த தலைவரை, அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் 4 முறை முதல்வராக்கியவரை, சமூக நீதி காத்த வீராங்கனையை, ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு தந்தவரை, காவிரிக்காக போராடி காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடியவரை, பல்வேறு சாதனைகளை செய்தவரை, 2011 வெற்றி பெற்று அம்மா அவர்கள் சரியான ஆட்சி கொடுத்ததால் தான் 2016 தொடர்ந்து ஆட்சி கொடுத்தீர்கள். அவருக்கு இங்கே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொல்கின்ற கட்சிகள், அவர்களோடு அதிமுக இன்றைக்கு கூட்டணி வைக்கின்றது என்றால் இது அம்மாவுக்கே செய்கின்ற துரோகம் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த துரோக கூட்டணிக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு வழிநடத்தப்பட்டிருக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எங்களிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் யாருடனும் கூட்டணி வைக்கவில்லை என்று. நான் சொன்னேன், அம்மாவின் படத்தை நாங்கள் கொடியிலே வைத்திருக்கிறோம். அவரது தொண்டர்கள் 95% இந்த இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்துகிறார்கள். அவரது பெயரிலே உள்ள இயக்கம் எப்படி அம்மாவை தாக்கி பேசியவருடன், அவர் மறைந்த பிறகு அவரை தாக்கி பேசுவதுடன், அவருக்கு நினைவிடம் அமைக்க கூடாது என்று சொன்னவர்களுடன், அவருக்கு சட்டமன்றத்திலே அவரது படத்தை திறக்கக்கூடாது என்று சொன்னவருடன் எப்படி கூட்டு வைக்க முடியும்? நாங்கள் அதை போன்ற கூட்டெல்லாம் சந்தர்ப்பவாதம் செய்ய தயாராக இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களும் அம்மாவின் தொண்டர்களும் எங்களுடன் இருக்கிறார்கள். அம்மாவின் வழியிலே இயங்குகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலே உள்ள 80% நமக்கு இளைஞர்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தமிழகத்திலே உள்ள விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்கவும், நெசவாளர்கள், வியாபாரிகள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் பிரச்சனைகளையும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும், மாணவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் ஏற்படுத்தவும், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், புதிதாக தொழில் தொடங்க விரும்புவதற்கு தொழில் தொடங்க நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரவும் அம்மாவின் வழியிலே இயங்குகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது கழக ஒன்றிய செயலாளர் மற்றும் பிற நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி, நமது பரவலூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு எஸ். கண்ணன், ராஜலட்சுமி தம்பதியின்
பெண் குழந்தைக்கு நமது தியாக தலைவி சின்னம்மாவின் பெயராகிய சசிகலா என்ற பெயரை இன்றைக்கு சூட்டிக் கொள்கிறேன். நமது விருத்தாசலம் டு மங்களம்பேட்டை அகல இருவழி தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை உங்கள் பகுதிக்கு உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அம்மாவின் உண்மையான தம்பியாகிய உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அவர் இன்றைக்கு நினைத்திருந்தால் பதவிக்காக, ஆட்சி அதிகாரத்திற்காக, பதவி சுகத்திற்காக, வருமானத்திற்காக நினைத்திருந்தால் ஆளுங்கட்சியில இருந்திருப்பார். ஆனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் நம்மோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் மூலம் இந்த ஆட்சி முடிந்தவுடன், இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடித்து வைத்து நமது பகுதி கோரிக்கைகளை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.